கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 13-14. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரேங்கிற அந்த வார்த்தையை எடுத்து இன்றைக்கி நம்ம தியானம் செய்ய போகிறோம். இந்த வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை. இன்றைக்கி திக்கற்றவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவருமே கூட இல்லையா? இந்த உலகத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு அனாதையை போல திரியிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயர். சகாயர்னு என்ன? இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? ஹெல்ப்பர். ஆண்டவர் உதவி செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, நான் திக்கற்றவன், எனக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை, வாய்ப்பு வழிகள் இல்லை, நான் ஒரு வேதனையான ஒரு இடத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட சரிதான், அவங்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்ய ரெடியாக இருக்கார். இப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? அன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் காரில் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். அவருக்கு ஜன்னலை திறந்து நான் கொஞ்சம் ரூபா கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் என்கிட்ட ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு. அப்புறம் விக்கி விக்கி அழுக ஆரம்பித்தார். என்ன என்ன எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே போகிறான்ல, அது என்னோடய மகன்தான், பாருங்கள் எவ்வளோ டிப்டாப்பாக இருக்கான் பாருங்கள், நான் அவனை பெற்ற அப்பன், நான் பிச்சைக்காரனாக இருக்கேன், நான் ஒரு திக்கற்ற மனுஷனாக இருக்கேன், இந்த நிலைமைக்கு அவன் தான் காரணம், என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டான், எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு வேலையும் எனக்கு தெரியாது, நான் ஒரு ரொம்ப படிக்கலை வைக்கலை, ஆனாலும் என் குடும்பத்தில் அவனை படிக்க வச்சு அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து அவனுக்கு எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அவன் இன்றைக்கி என்னை திக்கற்ற ஒரு மனுஷனாக ரோட்டில் நிறுத்திட்டான் பாருங்கள். எனக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப அழுகையாக வந்தது. அதுதான் மேடம் அப்படின்னு சொன்னார். நான் 10 ரூபா கொடுக்குற இடத்துல 20 ரூபா கொடுத்தேன். எதையானு போய் சாப்பிடுங்க, ஏதாச்சும் ஒரு டீ குடிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி இயேசுவை பற்றி கொஞ்சம் நேரம் சொன்னேன். அவர் சொன்னார், நிச்சயமாக நான் இயேசுக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இந்த வசனம் அவருக்கு மிகுந்த ஒரு ஆதரவாக இருந்துச்சு. திக்கற்றவர்களுக்கு நான் சகாயர், நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த வசனத்தை சொல்லியே ஜெபம் பண்ணுங்க. திக்கற்றவனாக நான் தான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவேன்னு சொல்லுங்கள். அவர் நிச்சயமாக எப்படியாச்சும் நான் இப்போ உதவி செய்கிறேன், அது மாதிரி யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்லி இருக்க நிலைமை வரக்கூடாது. பார்த்தீங்களா? நீங்கள் இயேசுக்கிட்டேயே தான் கேளுங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. இயேசுவை கேட்டுட்டு இயேசுக்கிட்டேயே சொல்லிகிட்டே இருங்க. யாராச்சும் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. ஆண்டவர் தன்னுடைய ஒரு மனுஷனுக்கு காக்காவை கொண்டு போஷித்திருக்கிறாரு. காகத்தை கொண்டாந்து, காகம் டெய்லி இறைச்சியும் ப்ரெட்டும் கொண்டாந்து கொடுக்குமா பாருங்கள். அப்போ எப்படி ஒரு காகத்துக்கு கட்டளை கொடுத்து நீ போய் கொடு அப்படின்னு சொல்லி அந்த காகம் கொண்டாந்து கரெக்டாக கொண்டாந்து வைக்குமா. ஒவ்வொரு நாளும் ஒரு கறித்துண்டும் ஒரு ப்ரெட்டும் கிடைக்கும், ஒரு வாயிலேயே கொண்டாந்து கொடுக்குது. அப்போ அதை ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த மனுஷனை ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறாரு, உதவி செய்து காப்பாற்றிருக்கிறார். அது மாதிரி காகத்தை அனுப்பலாம், எதை வேணாலும் அனுப்பலாம், எந்த மனுஷனையும் அனுப்பலாம். உங்களை அந்த திக்கற்ற நிலைமையிலேருந்து உங்களை உயர்த்தி விடுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தோட கடைசி பகுதியில் தான் இருக்குது. ஆனாலும் கூட பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, தாவீது, நீர் பதிலளிப்பீர், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். ஏழை உங்ககிட்ட தான் ஒப்புவிப்பான், அவனுக்கு வேறு யார் இருக்கு? திக்கற்றவனாக இருக்கிறான். அவன் உங்ககிட்ட ஒப்புவிச்சதுக்கு நீங்கள் பதிலாக என்ன சொல்கிறீங்க? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே, அதாவது சகாயர் நானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா.
ஆண்டவரை தவிர்த்து உங்களுக்கு வேறு யாருமே உதவி செய்ய முடியாதா? இயேசுவை நம்புங்க. இயேசு தான் மெய்யான தெய்வம். அவர் உங்களுக்கு செய்யக்கூடியதை யாருமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது. பசி தாகம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார். பெரிய அளவில் உங்களை வழி நடத்துவார். அவரை நம்புங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு காரியம் ரொம்ப உண்மை. பைபிளில் போட்டிருக்க ஒவ்வொரு வசனத்தின் படியும் உங்களுக்கு அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுவார். பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி நான் ஆசீர்வதித்து அவரை அனுப்பினேன். அவர் கண்களில் கண்ணீரோடு கூட அந்த இடத்த விட்டு கடந்து போனார். இன்றைக்கி சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு சகாயர். இயேசு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் பாருங்கள், இந்த வெள்ளம் வருது, சுனாமி வருது, இந்த மாதிரி உள்ள நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது இயற்கை சீரழிவு வருது பார்த்திங்களா? அப்போ நல்லா பெரிய குடும்பங்களில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் அடைச்சி இருக்கும்போது அவங்களோட நிலைமையெல்லாம் யோசித்து பாருங்கள். அவங்க திக்கற்றவங்களாயிட்டாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு இப்போ வீடு இல்லை, அவங்களுக்கு துணிமணி இல்லை, சாப்பாடு கவர்மெண்ட்டு கொடுத்தா தான் உண்டு. அவங்களுக்கு யாருக்கிட்டேயும் போய் எதையுமே கேட்க முடியாது. ஏன்னா ஒரு டீசெண்டாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அதாவது ரொம்ப புவராக இருக்கிறவங்க கூட கை நீட்டி வாங்கிடுவாங்க. தேவை உள்ளவங்க தான் இவங்க. புவர் கிடையாது, ஆனால் தேவை நீடி பீப்புள். அவங்க தேவை இருக்குது, ஆனால் அவங்க புவர் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கை நீட்டி வாங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி உள்ள நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்காக கூட நான் இந்த ஜெபத்தை பண்ணுறேன். ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு ஏற்பாடு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அப்பா, நன்மை செய்கிற தெய்வமே, இப்படி ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் செய்யக்கூடியது மகா பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா விதத்திலும் நீர் காத்து கொள்ளுகிற தெய்வம் ராஜா. அவங்களை அந்த நிலைமையிலேருந்து முற்றிலுமாக விடுவித்து நீங்கள் காத்துக்கொள்வீங்க. உடைய வசனம் சொல்லுது, நீ என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் ஆண்டவரே நீர். இவர்களை திக்கற்றவர்களாய் என்றென்றும் நீங்கள் விட்டுறக்கூடாது ராஜா. அவங்கள உயர்த்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, நன்மையினால் நிரப்புங்க ராஜா. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இவர்களை நீங்கள் உம்முடைய கிருபை நிமித்தம், அன்பின் நிமித்தம், உங்களுடைய ஆதரவு நிமித்தம் நீங்கள் அவங்கள உயர்த்துங்க ராஜா. அவங்க எப்போதும் இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி இயேசுவேன்னு அவங்க உங்களை கூப்பிட்டனால அந்த குரலை கேட்டு நீங்கள் உடனே உதவி செய்யணும் ராஜா. உடைய வார்த்தையின்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all and thank you friends.